sequência de mete, mete, toma, toma, soca, soca, vai piranha, vai safado, empurrando. É sequência de mete, mete, toma. ஹலோ கைஸ், வெல்கம் டு பாகட்டா கைஸ். இன்னைக்கு என்ன மேட்ருனா டெத் மவுண்ட் டெத் பிளே பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படி என்னடா அனிமே பேரே கொஞ்சம் டெத் மவுண்ட்டு கொஞ்சம் கொடூரமாக இருக்குது, சைக்கோத்தனமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆனால் அனிமே ஃபுல்லாக காமெடியாகவும் இருக்கும், சீரியல் கேல மாதிரியும் இருக்கும், பொண்ணும் அழகாக இருக்கும், நீங்கள் நினைக்கிற எல்லாமே இருக்கும். ஆனால் என்ன கிஸ்ஸின் மட்டும் இருக்காது. கரெக்ட். கிஸ்ஸின் தான் நானும் சரி மிஸ் பண்ணேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா அது நீங்கள் பார்க்குற எதிர்பார்க்குற சீன்லாம் இருக்கும், அண்ணன் அவுத்து போட்டு ஆட மாட்டாங்க கண்டிப்பாக. ரொமான்ஸ் சீனும் இருக்கும் கொஞ்சம். அப்படியே அவுத்து போட்டு இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குற பார்ட்ஸ் அங்கே இருக்காது. டேய் என்னடா சொல்ற? ஜெடி அவங்க ட்ரெஸ் இல்லாம இருந்தாலும் நேக்கடா இருந்தாலும் அந்த இதெல்லாம் இருக்காதுடான்னு சொல்ல வரேன். புரியுது. அப்புறம் நம்ம ஹீரோ பேரை சொல்லிடலாமா? ஹீரோ பேர் வந்து போல்காஸ் வந்து என்னடா அவன் வந்து ஒரு 5 எபிசோட் வரைக்கும் ஒரு மிஸ்டேஸ் கை மாதிரியே நடத்துவாங்க. என்னவோ ஒரு மர்ம புதையல் மாதிரி. ஆனால் அவன் தான் நம்பர் 1 பணக்காரனோட பிள்ளையாப்பா. அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அவன் என்ன வேணா பண்ணலாமா. ஒரு சொல்லுங்கடா, நீங்க தான் அனிமே பாத்தீங்க, என்ன சொல்ல வைக்கிறீங்க? முக்கியமான விஷயம்டா, ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு எபிசோடுக்கும் சுத்தமா சம்பந்தமே இருக்காது. அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடணும். ஆமா, ஒரு கண்டினியூடலாம் இருக்காது. எப்படி தெரியுமா, நான் அதே மாதிரி தான் ஒரு அனிமே பார்த்தேன். இந்த அனிமே இதோட முடிஞ்சிச்சுன்னா மறுநாள் இந்த ட்ரையிங் நாக் வித் அகாகாமி சிஸ்டர் மாதிரி இந்த எண்டிங் இதோட முடிஞ்சுன்னா அடுத்த எண்டிங் வேற, அடுத்த ஸ்டார்டிங் வந்து வேற மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஆமாண்டா, அது பாக்கலையா? அப்புறம் இந்த அனிமையை பத்தி சொல்ல போனா இது ஒரு இசக்காய் அனிமே தான். ஆனா நீங்க என்ன நினைக்கிற இசக்காய் இல்ல. இசக்காய்னாலே கொஞ்சம் ஹராம் மாதிரி தான் யோசிப்பீங்க. ஆனா இது இசக்காய் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஒரு கருத்துள்ளதாவும் இருக்கும். ஆனா இசக்காய் என்னன்னா எல்லாரும் செத்தோம்னே எல்லாரும் அங்க போவாங்க. ஆனா ஆமா, இசக்காயில இருந்து நம்ம உலகம் தான், எல்லாரும் நம்ம உலகத்துல வேற உலகம் தான் போவாங்க. அவன் மட்டும் புதுசா வந்து அகல பாதாதுல இருந்து பூமிக்கு வந்துட்டான். ஆமா, இதுல ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்லியிருப்பாங்க. என்னதான் ஒரு நண்பன் தன்னை கொல்ல வந்தாலும் அவன் வந்து அப்பயும் நீ என் நண்பன் தான், நாங்க எப்பவும் உன் கூட தான் இருப்போம், செத்த அப்புறம் யாரு கூட போறது, நண்பன் தான். அதனால இந்த ட்ரூ எப்படி நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து லாரி வரும்போது தள்ளி விட்டு நம்ம விளையாடுவாங்களா, அதே மாதிரி தான் இதுல சும்மா ஒரு வாட்டி போட்டு தள்ளி அப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிருது. புரியல, நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் லாரி வரும்போது தள்ளி விட்டு விளையாடு பார்ப்பாங்களா, அந்த மாதிரி தான் உயிர் நண்பர்கள் தவிர இந்த மாதிரி குசாட்ட செட்டெல்லாம் யார் பண்ணுவாங்க? கண்டிப்பா. அப்புறம் இந்த அனிமையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கடைசி வரைக்கும் நீங்க கேர்ள் ஃப்ரெண்டே எதிர்பார்க்க கூடாது, பாக்காதீங்க. நீங்களும் நினைப்பீங்க அதை நினைச்சு மட்டும் தான் இருப்பீங்களே தவிர கடைசி வரைக்கும் நடக்காது. ஃபைட் சீன் நீங்க நினைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரத்தம் தெரியுற சீன் இருக்கும். என்ன ஒரு மிஸ்டீரியஸாக இருக்குன்னா, அது வந்து அசாசியன் அந்த மாதிரி தான் இருக்கும், ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி மாதிரி இருக்கும்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி தான் வரும். ஆனால் அந்த ஃபைட் சீன்லாம் சொல்கிறேன், நீங்கள் என்ன மாதிரி 5X ஃபேமிலிலாம் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கலாம் இருக்க மாட்டாங்க. 5X ஃபேமிலினா ஃபைட்டு கல்யாணம் தான். அப்புறம் அவங்க ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு அந்த மாதிரி நல்லா இருக்கும், இது இருக்கும். ஆனால் அவன் இது பண்ணல, என்னடா சொல்கிறது, காப்ஸ் கார்டுன்னு பழைய உலகத்துல பார்க்கமே, ஆனா இந்த உலகத்துல நான் வாழணும். ஆக்சுவலா அந்த பழைய உலகத்துல வந்து அவன் ஒரு வில்லன் ரோல் தான் ப்ளே பண்ணியிருந்தான். ஆமா, அதுவும் இல்லாம அவங்க கிட்ட நிறைய சக்தி இருந்துருச்சு. சொல்ல போனா அவன் ஹீரோவே கொண்டு அந்த உலகத்துல ஹீரோவை கொண்டு இருப்பான். அவன் வேணும் தான் இந்த உலகத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான். அதே மாதிரி ஜேடி இந்த அனிமே எவ்வளவு பிடிச்சிச்சுன்னா வீடியோ உட்காந்து பேய் படம் பார்க்குற மாதிரி பார்த்துருந்தான். அதுவும் ஜஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸ்லேயே முடிச்சிட்டா. 24 எபிசோடு தான், வேற லெவலுங்க. ஆனா ஜேடி மாதிரி யாராலையும் பார்க்க முடியாது. அதுல எண்டிங் தான் கரெக்டா முடியும். ஆமா, இந்த அனிமே நீங்க கான்செப்ட் எதிர்பார்க்க கூட, அதே மாதிரி லாஸ்டா வில்லன் யாருன்னு எதிர்பார்க்க கூடாது. எதுவுமே உங்களுக்கு புரியாது, ஒரு மர்ம புதரிலே ஒரு பெரிய புதரா இருக்கும் இந்த அனிமே. இந்த கான்செப்ட் வந்து ஏன் யாரு எதுக்கு என்ன கொல்ல வராங்க, யார் எந்த அசோசியேஷன் குரூப், ஒரு மண்ணும் புரியாது, மண்ணாங்கட்டி மாதிரி தான் இருக்கும். ஆனா பட் அனிமே தரமா இருக்கும். அந்த வாய்ஸ் எல்லாமே நல்லா செமையா கொடுத்துருப்பாங்க. எவன் தமிழ் டப்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லணும், அவனை செருப்பு கையிலே திருப்பி நீங்களே அடிச்சிருங்க. அவன் அந்தந்த மொழியில பார்த்தா கரெக்டா இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அனிமே. அப்புறம் முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் நெக்ரோமான்ஸரோட பவர் பிடிக்காது. நெக்ரோமான்ஸர்னா வேற எதுவும் இல்லை, அதாவது பேய் கூட பேசுறது, எலும்பு கூட கண்ட்ரோல் பண்றது யாருக்குமே பிடிக்காது. ஆனா இந்த அனிமையை பார்த்ததும் உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த அனிமே இந்த பவர் தான் எல்லாருக்கும் வேணும். இந்த பவர் வந்து ஒரு சூப்பர் பவர் மாதிரி இருக்கும். அதான் ஜேடி சொல்ல வரான். அரிகரை தான் இந்த அனிமே ஃபர்ஸ்ட் முடிச்சாங்க. ஆனா தண்டக்கருந்தனமா பக்கத்துல இருந்து உட்காந்துருக்கான், ஒன்றும் பேசாம. நான் அவனை எதால அடிக்குது நீங்களே சொல்லுங்க கைஸ். அப்புறம் எனக்கு ஹீரோட பவர் ரொம்ப பிடிக்கும், ஈவிலைன்னு சொல்லிட்டு ஒரு அது நல்லா இருக்கும். ஆனா ஹீரோ வந்து என்ன தெரியுமா, ஹீரோ வந்து மனுஷங்களை அது என்னடா மனுஷங்களை புரிஞ்சுக்கிறத விட ஆன்மாக்களுடைய உணர்ச்சியை வந்து நல்லா புரிஞ்சுப்பான். அவனுக்கு ஏத்த மாதிரி அந்த ஆன்மா என்ன ஆசையோ அதை நிறைவேற்றி வைப்பான். சொல்ல போனா ஹீரோக்கு வந்து குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆமாங்க, கரெக்ட். அதே மாதிரி ஹீரோ வந்து
வேற உலகத்துல பழைய உலகத்துல வில்லனா நடிச்சான். ஆனா இந்த உலகத்துல எப்படி இருந்தான்? நான் ஒரு என்னது நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைச்சான் ஒரு தனியா. ஹீரோவா மாட்டான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சானுங்க. அவனுங்க விட்டா வேற யாரும் இல்ல இந்த உலகத்துல. அதனால ஃப்ரெண்ட்ஸ வர வச்சு ஃப்ரெண்ட்ஸ காப்பாத்துனானுங்க. நல்ல கான்செப்ட் தான். ஆனா இதுல அசாசியன் பத்தி கொஞ்சம் நல்லா சொல்லியிருப்பானுங்க. பணக்காரரை அதுக்கப்புறம் பத்தியும் சொல்லியிருப்பாங்க நல்லா. ஆமா, ஆமா. விட்டு கொடுக்க மாட்டானுங்க கடைசி வரைக்கும் யாரையும். ம். அந்த ஒரு இதுவும் சொல்லலாம். வேற என்ன? வேற அதே என்ன? மாரி இந்த அனிமில அடிச்சா பவர் குறையணும். ஆனா அடிச்சா பவர் ஏறுது. அந்த லாஸ்ட் சீன் ஐயோ! ஏன்னா இவங்க கோரஸ்ல பாத்தீங்களா பயங்கரமா இருக்கு. ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்காங்க. வெள்ளி பேப்பருங்க. ஃப்ளூக்குங்க அந்த அவ பண்ணுவா பாரு. ஆக்சுவலா நம்மலாம் சக்தி யூஸ் பண்ணா ஸ்டாமினா அந்த ஸ்பீடு குறையும். ஆனா அவளுக்கு அந்த மிஸ்டீரியஸ் கேரக்டர் தான். அவ யூஸ் பண்ணா அந்த சக்தி ஏறுது. அப்புறம் அவளையே அடக்கிடுவாங்க. அவளையே ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான கூட்டத்துல விஷயம் சேர்த்துடுவாங்க. என்னன்னா, அதை யார் ஓவர் பவர்னு தெளிவாவே சொல்லிக்க மாட்டாங்க. அதான் இந்த அனிமியோட ப்ளஸ்ஸு. ஆமா. அதே மாரி எல்லாரும் என்ன பண்ணுவானுங்க, ஸ்டார்ட்டிங் எல்லாரும் வருவானுங்க. "ஏய் அவன அடிக்கணும்டா, டேய் அவன அடிக்கணும்டா" தனித்தனியா கேங்கா வருவானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானுங்க, பிரிஞ்சு போயிடுவானுங்க. சரி அவன் பார்த்துக்கிட்டான். என்னதான் பண்றான் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். வீடியோ அப்படின்னு மட்டும் தான் முடிச்சிருக்காங்க. பார்ப்பாங்க. ஓகேங்க. இதோட இந்த அனிமையோட அப்டேட்லாம் முடிய போகுது. நீங்கள் என்ன பண்ணால் மறக்காம இந்த அனிமையை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்து அனிமே அப்டேட் தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த அனிமே எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு. ஓகே, அதில் ஃபஸ்ட் அனிமே வந்து உங்களுக்கு பிடிச்ச அனிமே டன் டட டன் டட டன் தான். ஜூலை 2, 2025. அதேமாதிரி கைஜு நம்பர் 8 வந்து அதே டேட்டில் வரப்போகுது. அப்புறம் number சகமேட்டோ 8 டேட் பாஸ் 2, அதாவது சீசன் 2 அதே டேட்டில் தான் வரப்போகுது. ஜூலை 2 எல்லா அனிமேவும். ஃபயர் ஃபோர்ஸ் அனிமையெல்லாம் நிறைய பேர் இப்போ பதுங்கி இருக்கீங்க. பாய வேண்டிய நேரம் வந்துச்சு. அவங்க எல்லாம் ஏப்ரல் 3க்கு வெளியே வந்துருங்க. டக்குன்னு வந்துடும். சீசன் 3 ஆமாம், சீசன் 3 ஏப்ரல் 3க்கு வருது. அதேமாரி வேற என்ன, ஒன் பீஸ் எக் ஹெட்டு ஆர்க்கு கண்டிப்பாக ஒன் பீஸ் தீவிர ரசிகர்கள்லாம் வெயிட் பண்ணி வெறியோடு நிற்கிறீங்க. அவங்களுக்காக ஏப்ரலுக்கு தரமான அப்டேட் இருக்குது. முக்கியமாக எல்லாரும் ஷாங்ஸோட தம்பியாக அண்ணன் அவனை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாம் வருவாங்க, வெயிட் பண்ணுங்கள். தாறுமாறாக தக்காளி சோறாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் the best anime. The best anime. Black Bulls. பிளாக் பெல்ட் அதுவும் வேற லெவல்ல இருக்கும். செமையாக இருக்கும் அந்த அனிமே. நாங்கள் பார்த்ததுல அந்த அனிமே தரமாக இருக்கும். அது எப்போ 20 வருஷமா இருக்கு. 20 வருஷமாக இருக்குது. ஜேடி சொன்னா என்கிட்ட அது பழைய அனிமேன்னு. ஆனால் அந்த அனிமே செமையாக இருந்துச்சு. ரீக்ரியேஷன்ல தமிழ்ல வந்திருக்கு. ஆனா அதேமாரி மை ஹீரோ அகாடமி அதோட சின்ன அப்டேட் வந்து ஏப்ரல் 25 வரும். அதே மாதிரி வின் பிரேக்கர் சீசன் 2 ஏப்ரல் 25 வந்துடும். மைரோ அகாடமி மொத்தமா முடிய போகுது. இதான் கடைசி சீசன். ஆமாம், மை ஹீரோ அகாடமி நம்ம மிஸ் பண்ண போகிற எல்லாரும். மூச்சிலே தீயுமா நெஞ்சிலே காயமா நான் அந்த சாங் போட்டு நம்ம மை ஹீரோ அகாடமியை தூக்கி போட்டு போகணும் அடக்கமண்டு. ஓகே கைஸ், பாய் சியோ. மீதும் இதே மாதிரி ஒரு அப்டேட்டில் அனிமே மீம்ஸு மாங்கா அந்த மாதிரி நாங்கள் சந்திக்கிறோம். பாய் சியோ. பாய் காய்ஸ். பாய்.